75 என்னோட வயசு 25 12 74 இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். இங்க பரம்பரையா தான் எங்க குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த தெருவு இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்ல. ஏடிஎம்கே கட்சியா இருந்தாலும் சரி, டிஎம்கே கட்சியா இருந்தாலும் சரி, இங்க உள்ள மக்கள் நேத்தி வரைக்கும் எங்க அம்மா இறந்த வரைக்கும் நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த சாக்கடை தண்ணியும் சரி, எதுவுமே கவர்மெண்ட் எந்த ஒரு நல்ல விதமான நடவடிக்கை எடுக்கல. கலெக்டர் மாறுறாங்க, ஆட்சி மாறுறாங்க, ஒன்னும் நடக்கல. மக்கள் போராடுறாங்க. இந்த தண்ணி பாதாள சாக்கடை தண்ணி போட்டிருக்காங்க. எங்கள்கிட்ட வரி பணம் மட்டும் கேக்குறீங்க. இந்த பாவத்தை கையேந்துறீங்க. எங்களோட வரி பணத்தை வாங்கி நீங்க நல்லா இருக்க முடியுமா? நல்லாவே இருக்க முடியாது. எங்களை போட்டு கஷ்டப்படுத்துறீங்க. நீங்களாம் வையேறி சொல்றேன். இந்த பாருங்க, பக்கத்து வீட்டுல நேத்தி சாக்கடை தண்ணி வெளியே போகல, பாதாள சாக்கடைக்கு காசு வாங்குறீங்க. நீங்க நல்லா இருப்பீங்களா? அதாவது இது பல வருஷமா இருக்கு. இதை கல்லுகாரத்துல பொறுத்த வரைக்கும், நாகப்பட்டினம் கல்லுகாரத்துல ஏற்கனவே பிரிட்டிஷ் காலத்துல இருந்த மிஷின்லாம் ஒண்ணுமே இல்ல. எல்லாத்தையும் இவங்க அரசியல்வாதிங்க ஏமாத்திட்டானுங்க. இங்க பாலாஜி கல்லுகாரத்துல இருந்த 4 குடும்பம் தான் இருந்துச்சு, பெரிய குடும்பம். 4 குடும்பம் அழிஞ்சு போயிட்டு இருக்கு. எல்லாம் போயாச்சு. வைத்தியே சொல்றேன், அரசியல்வாதிங்க நல்லா இருக்க முடியாது. என் பேர் பாலாஜி, நாகப்பட்டினம் கல்லுகார தெருவு. ஒவ்வொரு வீட்லயும் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியல. ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்க. நாங்க காசு கூட வாங்கல. நாங்க வாங்க விருப்பப்படல. உரிமையை தான் கையாடுறோம். ஆனா எவனுமே செய்யலையே. எந்த கட்சிக்காரனும் செய்யலையே. ஒரு 50-60 ஆண்டுகள் மேலே இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. மழை நேரத்தில் ரொம்ப சிரமம் வரும். வீட்டுக்கு உள்ள தண்ணி வந்துடுச்சு. இது வந்து தம்பிக்கு இல்ல சார், இப்ப வந்து இந்த பகுதியில இப்ப 2 வீலர்லாம் எடுத்திருக்கீங்க. இந்த இடத்துல தண்ணி அதிகமா இருக்கு. இது எவ்வளவு நாளா இருக்கு? இது குறித்து கம்ப்ளைண்ட் எதனா பண்ணிருக்கீங்களா? இது எதனா நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்திருக்காங்களா? இந்த நடவடிக்கை எடுக்கல. இந்த பாதாள சாக்கடையிலேருந்து உள்ளார வீட்டுக்கு கழிவு நீர் உள்ளார வந்துடுச்சு. இது வந்து வருஷம் இதே நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு மேல தீர்வு எதுனா இது இன்னைய வரைக்கும் சரியில்லை. வீடு ரொம்ப பாதிச்சிருக்கு. ரொம்ப போக்குவரத்துக்கு எல்லாம் வீட்டுக்குள்ள ஃபுல்லாவே பாருங்க, எவ்வளவு நிலைமை பாருங்க. அது உள்ள வீட்டு உள்ளார தண்ணி எவ்வளவு ஃபுல்லா வீடு ஃபுல்லாவே வந்துடுச்சு. இதே மாதிரி போன திருப்பம் அப்படிதான் வந்துச்சு. போன மலையிலையும் இவ்வளவுதான் இருக்கு. அடிக்கடி மலையில ஃபுல்லாவே இங்க வந்துடுது. சின்ன மலைக்கும் இவ்வளவுதான் வருது. இது ஒரு நிரந்தர தீர்வு வேணும். இதுக்கு ஒரு தீர்வு வேணும். இங்க இருக்கக்கூடிய இந்த பொதுமக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த 20க்கும் மேற்பட்ட வீடுகள்ல அந்த கழிவுநீர் செல்வதும் அதே போல அந்த மழைநீர் செல்வதும் இந்த பிரச்சனை என்பது தொடர்ந்து இருக்கு. எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். மழைநீர் மட்டும் வீடுகளுக்குள்ள அந்த மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில வந்தா பரவாயில்ல. ஆனா கழிவுநீரும் வருது. அதனால மழை தொற்று, அதாவது அந்த நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதனால மாவட்ட நிர்வாகம் உடனடியா இதெல்லாம் சரி செய்து இந்த பிரச்சனைக்கு உடனடியா ஒரு தீர்வு காணணும்னு இந்த கல்லுக்கார தெருவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்முடைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க.